மகாராஜா படத்தோட ஆரம்பத்துல இந்த கதைக்கான ஒரு அவுட்லைன் ஒன்று செட் பண்ணி தான் வீட்டுல தான் ஃபேமிலியில ஒரு ஆளா இருந்த லட்சுமி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வரான் ஹீரோ. அங்க இருந்து ஒரு காமெடி கதையா தான் ஓப்பன் ஆகுது இது. அப்படி ஒரு காமெடி கதையா ஓப்பன் ஆகிற இது ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்கான ஒரு த்ரில்லரா தான் முடிஞ்சிருக்கு. இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் நீங்க புதுசான ஒரு கதை ஒன்று எடுத்துக்கல, அது ஆல்ரெடி வந்த பல கதை தான். ஆனா அதை சொல்ற விதத்துல ஆடியன்ஸ் மனசுல ரொம்பவே ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துற வகையில போய் சேர்ற அளவுக்கு அவரோட ரைட்டிங், ரொம்ப குறிப்பா ஸ்கிரீன் பிளே, இந்த கதையை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்த விதம் அதுல பயங்கரமா ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் பண்ணியிருந்த ஒரு இன்டர்வியூல அவரோட இந்த இயக்குனரோட முந்தைய படமான குரங்கு பொம்மையை விட ரொம்ப கிரிப்பிங்கான ஒரு நரேஷன் இந்த படத்துல இருக்கிறதா அவர் சொல்லியிருந்தாரு. அது கிட்டத்தட்ட உண்மைதான். ஏன் கிட்டத்தட்டன்னு சொல்றேன்னா, இந்த படத்துல சொன்னது போல இது ஒரு காமெடி த்ரில்லர் மாதிரி தான் ஓபன் பண்றாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய போர்ஷனே அந்த காமெடி காட்சிகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. அங்க படம் ஒன்றும் பயங்கர கிரிப்பிங்காலாம் போல, என்கேஜிங்கா போகிறது உண்மை, பயங்கர கிரிப்பிங்காலாம் போல. காமிக்கலாவே ஒரு கேரக்டர் உள்ள வரும், அதுக்கு ஒரு சீரியஸான ஒரு டோன் எடுக்கிறப்போ அந்த ரைட்டிங்கை ரசிக்க வச்சது அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம. என்ன இந்த ரைட்டிங் ஆச்சரியத்தோட உண்டான ஒரு அதிர்ச்சிக்குள்ள எங்க தள்ளுச்சுன்னா, ஒருத்தன் தான் மனைவியும் மகளையும் அவ்வளவு நேசிக்கும் போது எப்படி அவனால பிறரோட மனைவியும் பிறரோட மகளையும் துன்புறுத்த முடியும்? அந்த கர்மாங்கிற ஒரு மேட்டர் இந்த கதையோட கிளைமேக்ஸ்ல அவங்க கனெக்ட் பண்ணியிருந்த விதம், அந்த ஒரு ட்விஸ்ட், அஃப்கோர்ஸ் அது ரிவீல் ஆகுறதுக்கு கொஞ்சம் முன்னே அந்த டென்ஸான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் போதே ஆடியன்ஸ் நம்மளால ஈஸியாக அதை கெஸ் பண்ண முடியுது. பட் அந்த ரைட்டிங் தட் வாஸ் ஃபேன்டாஸ்டிக். அஃப்கோர்ஸ் இந்த படத்துல ஒரு பாட்டு, ஹீரோ இன்னும் கதைக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயம் இல்லதான். ஆனாலும் இந்த படம் கொஞ்சம் பிட் லென்த்தியா தெரியுது. அதுலயும் குறிப்பா இந்த காமெடி காட்சிகள் அது ஆடியன்ஸ்க்கு ஒரு தப்பான மூட செட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் அதை தாண்டியும் இந்த படத்தை என்ஜாய் பண்ண வச்சது கண்டிப்பா இந்த இயக்குனரோட ஸ்கிரீன் பிளே தான். அதாவது அந்த ஸ்கிரீன் பிளே தான் ஒரு குறையா சொல்றேன், பட் அதே தான் இங்க பாசிட்டிவாகவும் சொல்றேன். இதை விட அழுத்தமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விஜிஎஸ் பண்ணிருக்கான்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்கலாம். பட் அவரோட 50வது படம் சொல்லிக்கிறதுக்கு பயங்கர ஒருத்தியான ஒரு பிலிமா தான் இந்த மகாராஜா அமைஞ்சிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க தியேட்டர்ல போய் செக் பண்றதுக்கு ஒருத்தியான ஒரு பிலிமா தான் இது இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணலாம். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை ஒரு தாட்சிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.